கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 12/12/2025 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எஸ்தர் 9:12. உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன, அதன்படி செய்யப்படும். What is your petition? It will be given you. What is your request? It will be granted. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தைகளை குறித்து ஒரு சில இடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். யார் யாரை பார்த்து சொன்னது என்ற ஒரு கேள்வி வைப்பேனேயானால் அதற்கான பதில், ஆகாஸ்வேர் ராஜா தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற அந்த தேசத்திற்கு ராணியாக இருக்கிறதான எஸ்தர் அந்த ராஜாத்தியை பார்த்து, ராணியை பார்த்து தான் கேட்கிறார், உன் மன்றாட்டு என்ன, உன் விண்ணப்பம் என்ன என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உனக்கு கட்டளையிடப்படும், அது உனக்கு செய்யப்படும் என்று சொல்லி. நாம் மிக சாதாரணமாய் பேசுவோம். ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முற்படுகிறான். இந்த வசனத்தில் இன்னும் சொல்ல வேண்டுமேனால், ஒரு மனிதன் மனுஷியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முற்படுகிறான். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய விருப்பத்தையும் வாஞ்சைகள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மத்தேயு 7:7 சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 சொல்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி. 11 சொல்கிறது, உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:15 சொல்கிறது, 14 சொல்கிறது, நாம் எதையாகிலும் நம்முடைய சுத்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 15 நாம் அதை எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமேயானால் அவரிடத்தில் நாம் கேட்டவளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். பிதாவே, நல்ல நேரத்திற்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்களுக்கு பதில் தருகிறோம் என்பதை அறிந்தோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு செய்கிற ஒவ்வொருடைய விருப்பத்தையும் வாஞ்சைகளை நிறைவேற்றி பதிலை தாரும். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. ஆமென்.